ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சார், அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. இது புகார் பண்ணியிருக்காங்க மகளிர் ஆணையத்தில். இல்ல, அவர் மீது கண்டிப்பாக புகார் செய்ய வேண்டும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல, குழந்தைகளை போய் மாணவிகளை போய் வக்கிரமா பேசுற விஷயங்களை மன்னிக்க முடியாது. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக பொதுமக்கள் நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்க, வழக்கறிஞர் நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்க, இன்னமும் புகார் கொடுத்துக்கிட்டே வராங்க. அது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற மாணவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, பெரும்பாலும் அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல திமுக எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த எம்எல்ஏவை சந்தித்து அவர்கள் வாழ்த்தோ ஒரு ஊக்கமோ ஒரு பெற முடியுமா? திமுக எம்எல்ஏவாவது கிட்ட போய் அணுக முடியுமா? அப்படி இல்லாத சூழ்நிலையில் எங்களுடைய தலைவர் கிட்டத்தட்ட 3 நாட்கள், இது 3வது கட்டம் நாட்களாக 3 நாட்களாக 10 மணி நேரத்துக்கு மேல நின்று ஒவ்வொரு மாணவர்களையும் ஊக்குவித்து வருகிறார். இதோடைய நோக்கமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கம் தான். ஏன்னா மாணவர்கள் மாணவிகள் தான் நம்மளுடைய அடுத்த எதிர்காலம். அவர்களுக்கு இந்த ஊக்கம் தான் ஒண்ணு. ஏன்னா அரசு பள்ளியில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் படிக்கும் மாணவர்கள் அங்கே வெற்றி பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். சோ அதை செய்யக்கூடிய விஷயத்தை கொச்சைப்படுத்தும் நபர்களுக்கு கண்டிப்பா நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். திமுக தலைவரையும் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.